ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் மே 7ஆம் தேதிக்கான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரகுராம், பார்வதி, சிவராம் 3 பேருமே கிளம்பி நேராக ஸ்டேடியமுக்கு போகிறாங்க. ரகுராம் வந்து ஃபுல் நம்பிக்கையில் இருக்காங்க நம்ம ஜானகி மேலே. எங்கே பார்த்தோன்னா கிரவுண்டில் நின்று நம்ம தானா இங்கால வேறு அந்த பொண்ணும் விளையாடிட்டு இருக்காங்க. இது பார்த்து ரகுராம் வந்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் விளையாடிட்டு இருக்கும் போதே தானா வந்து ரகுராம பார்த்துட்றாங்க. போலை வந்து மிஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த பேட்மிண்டன் அடிக்கிறத வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இது பார்த்து கோச் ஜானகி எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயோ தானா என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் ரகுராம பார்த்து செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்ன இது இப்படி எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்கிற மாதிரி சிவராமனு அதிர்ச்சி ஆகுறாங்க. பாத்தீங்களா மாமா, இப்போ வாச்சும் புரிஞ்சுட்டீங்களா? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பெருசா நீதி நேர்மை நியாயம் ஒன்றே பேசுனீங்க. இப்போ உங்க பொண்டாட்டின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம கண்ணில மண்ணை தூவிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்து இருக்காங்க. இதுக்கு உங்க பதில் என்ன சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும் ரகுராம் வந்து எதுவுமே பேசாம அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி ஓடி வராங்க. என்னங்க, அதை வந்து எதுவுமே பேசாத ஜானகி, இங்க பாரு, ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, இங்க சொல்ல போனா யாருமே வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு கத்திட்டு ரகுராம் அங்கிருந்து கிளம்புறாங்க. அண்ணன் நில்லுன அப்படின்னு சொல்லி சிவராமும் போறாங்க. இதை பார்த்து நம்ம பார்வதி வந்து சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பாருமா சாரு, நம்ம பத்த வச்ச நெருப்பு செம்மையா பார்த்துருச்சு, இனி யாரும் வீட்டு பக்கமே வரமாட்டாங்கிற மாதிரி மகாலிங்கம் போன் போட்டு சாரு கிட்ட விஷயத்த சொன்னதும் சாரு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரகுராம் வீட்டுக்கு வந்தது செம டென்ஷன்ல எல்லா ஜாமான்களையும் உடைச்சு போட்டுட்டு கதிரைவில் வந்து இருக்காங்க. உடனே நம்ம ரமணி பாட்டி வந்து என்ன ஆச்சுப்பா ரகுராம், ஏன் இவ்வளோ கோபமா இருக்க? பார்வதி போய் சொல்லிருப்பா, எனக்கு தெரியுப்பா அப்படின்னு சொன்னதும் இல்லம்மா, பார்வதி சொன்ன எல்லாமே உண்மை. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்ம மண்ணில் கண்ணை தூவி நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ரகுராம் என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டதும் தானா விளையாடுற எல்லா விஷயத்தையுமே ரகுராம் சொல்லிடுறாங்க. இது கேட்ட பாட்டி எல்லாருமே வந்து செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. பாப்போமே, என் புருஷன் எந்த தப்புமே பண்ணாம பெருசா நியாயம் நேர்மை தான் முக்கியம்னு சொன்னீங்க. இன்னைக்கு குடும்பமே பொய் சொல்லிட்டு அதை வச்சு அசிங்கமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க வளர்த்த பொண்ணு இப்படி விளையாடிட்டு இருக்கா, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இங்க பாரு பார்வதி, நான் ஏற்கனவே கோபத்துல இருக்கேன், என் கோபத்தை சீண்டி பார்க்காத அப்படின்னு செம உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. பார்த்தோம்னா தானா வந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம கோச் ஜானகி எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருமா, அப்பா வந்து பார்த்துட்டாரு, இனி அப்பாவை வந்து சமாதானப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, இது உன்னோட கனவு லட்சியம். ஏன் இப்போ உன்னை நம்பி இருக்கிற எங்களோட கனவு கூட இந்த அம்மா ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா? பாருமா, இன்னும் ஒரு ரவுண்ட் தான் இருக்கு, இதுல மட்டும் ஜெயிக்கலனா நீ போராடினது இவ்வளவு காலமா நம்ம மறைஞ்சு விளையாடினது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் தானா, இந்த அம்மாவுக்கு ஆச்சும் விளையாடுடா அப்படின்னு ஜானகி வந்து மோட்டிவேட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம தானா எதிர்ப்பா விளையாடுறான் அந்த பொண்ணு கொஞ்சம் திமிராவே இருந்துட்டு இருக்காங்க. உடனே நல்லபடியா அடிச்சு நம்ம தானா வந்து வின் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து ஜானகி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோச் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. கவலைப்படாத தானா, உங்க வீட்டுல வந்து நானும் பேசுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச் ஜானகி தானா எல்லாருமே கப்போட கிளம்பி நேரா ரகுராம் வீட்டுக்கு வருவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும். இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக